வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. யூபியில் அடுத்த திருப்பம். தொடர்ந்து யூபியில் 80 சீட்டுகள் கூட்டணி பலமாக இருக்குது. பிஜேபி கூட்டணி உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஜெயந்த் சௌத்ரி அவங்களோட இணைஞ்சிருக்கார். அப்படிப்பட்ட ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் இருந்தவர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெயந்த் சௌத்ரி இணைந்ததனால் விவசாயிகள் போராட்டம் வேறு இருக்குது. அதை ஒரு மேக்கப் பண்ணுவார், ஜாட் இனத்தை சேர்ந்தவர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இன்றைக்கி யோகிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்குது. என்னென்னா, யூபியில் இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களும் இதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. திடீரென்று இன்றைக்கி இந்தியா கூட்டணி பிரச்சனை இல்லாமல் இருக்குது. என்டிஏ கூட்டணி உடைந்து விட்டது. போன வேகத்தில் ஏன் திரும்பி வந்தார்கள்? குறிப்பாக பார்த்திங்கன்னா, ஜெயந்த் சௌத்ரி பேசிய வார்த்தைகள். ஜெயந்த் சௌத்ரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியா கூட்டணியிலேருந்து அந்த பக்கம் போனார்னா எல்லோரும் சொன்னாங்கல்ல, அங்கே சீட்டு கொடுக்க போகிறாங்க, ஜெயந்த் சௌத்ரி மாறிட்டார், ஒட்டுமொத்தமாக மதுரா உள்ளிட்ட இடங்களெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தும், ஒழுங்காக இருந்த கூட்டணியை அகிலேஷ் முறிச்சுக்கிட்டது தப்பு, இது தேவையில்லாமல் ஆர்எல்டியை உள்ளே வச்சுருக்கணும் அப்படின்னா பல விமர்சனங்கள் வந்தது. திடீர்னு நம்ம ஒரு பதிவு போட்டோம். திடீர்னு ஜெயந்த் சௌத்ரிக்கே பிரச்சனை. ஏன்னா அவர் ஒரு கணக்கு போட்டு உள்ளே போனார்னா அங்கே விவசாயிகள் போராட்டம், ஒட்டுமொத்த ஜாட் மக்களும் எதிர்ப்பு இருக்காங்க. ஜாட் மகா பஞ்சாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் அமித்ஷாவை சந்திக்க மாட்டுறாங்க, ஜெயந்தையை சந்திக்க மாட்டுறாங்க. இன்றைக்கி அந்தளவுக்கு பிரச்சனை போயிடுச்சு ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது திடீர்னு நல்லா போயிட்டு இருந்த என்டிஏ கூட்டணியில் பெரிய விரிசல். இன்றைக்கி அவர் சொன்ன வார்த்தை என்ன சொல்லியிருக்காரு? இந்த மாதிரி இந்தியா கூட்டணியிலேருந்து வெளியில் வந்தது உண்மைதான், ஆனால் நான் இன்னும் அங்கே போய் சேரலை, எங்கள் என்டிஏ கூட்டணியில் சேரலை, அவங்களுக்கும் எங்களுக்கும் சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குது, இன்னும் உடன்பாடு எட்டப்படலை, நாங்கள் உடன்பாடு எட்டாக தான் நாங்கள் போவோம் அப்படின்னு கேட்கும்போது மறுபடியும் கேட்குறாங்க, சரிங்க உடன்பாடு எட்டப்படும், அப்போ இந்தியா கூட்டணிக்கு இனிமேல் போக மாட்டீங்கன்னா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு சீட்டு, எங்களுக்கு சில விஷயங்களை எதிர்பார்க்குறோம், அது தந்தால் போவோம். இதில் தர முடியாத இடத்தில் இன்றைக்கி யோகி மாட்டிக்கிட்டார். அதுதான் பெரிய ட்விஸ்ட்டு. ஏற்கனவே நிஷாந்த் பாட்டி ஆகும், அவர் ஓம் பிரகாஷ் ராஜ்பர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்னாதல், இவர்களுக்கெல்லாம் 2 சீட்டு 1 சீட்டுன்னு கொடுத்து இன்றைக்கி பிஜேபி ஏற்கனவே வச்சுருக்காங்க. இப்போ திடீர்னு ஜெயந்த் உள்ளே வந்தார்னா என்ன சிக்கல் வருதுன்னா, பிஜேபி முதல்ல என்ன நினச்சுன்னா 2 சீட்டு கொடுப்போம், அப்படி 2 சீட்டு கொடுத்தா தான் ஓம் பிரகாஷ் ராஜ்பரோ இல்லை நிஷாந்த் பாட்டியோ கோவப்படாது. ஆப்னாதல் என்ன சிக்கல் வருதுன்னா, இப்போ இவர் கேட்குறது 7 சீட்டு கேட்குறாரு. ஜெயந்த் சௌத்ரி 7 சீட்டுக்கு ஏன் கேட்குறாருன்னா, இந்தியா கூட்டணியில் அவங்களுக்கு 5 சீட்டு கொடுக்க தயாராகிட்டாங்க. முதல்ல 2ன்னாங்க, அப்புறம் 5. இப்போ 5 தொகுதிகளில் பிரச்சனை இல்லாமல் மதுராலெல்லாம் நீங்களே நில்லுங்கிறாங்க. இந்த அழகான வாய்ப்பை ஜெயந்த் மிஸ் பண்ணிட்டார். ஏன் மிஸ் பண்ணார்னா, அவர் ஒரு கணக்கு என்ன போட்டார்னா, இந்த விவசாயிகள் பிரச்சனை இந்த அளவுக்கு பெருசாகவும் டிராக்டர் பேரணி அப்படி இப்படின்னு ஒரு பெரிய விஷயம் ஆனோன்னு இதை அவர் எதிர்பார்க்கல. ஒன்ஸ் ஒரு கூட்டணியிலேருந்து வெளில போகிறீங்க, யோசிக்கிறீங்க, ஐயோ கூட்டணிக்கு போயிட்டோன்னு தெரியாமல் இருக்கிற ஓட்டு போயிடும், டக்குன்னு மாறிடுவோம் அப்படின்ட்டு இப்போ ட்விஸ்ட் அடிக்கிறார். அந்த ட்விஸ்ட் அடிக்கிறதுக்காக உடனே போட முடியாதுல்ல. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு யோகிகிட்ட போகிறதுக்கு முடியாயிடுச்சு, இந்தியா கூட்டணி வெளில வந்துட்டீங்க. வெளில வந்தோன்னே அவர் என்ன சொன்னார்? எல்லோரும் என்ன சொன்னாங்க? இல்லைங்க ஆர்எல்டி பிஜேபி கூட்டணிக்கு போக போகுது, என்டிஏ லிஸ்ட்டே போட்டாங்க. இப்போ ராஜ்யசபாவுக்கு என்ன சொன்னோம்? இப்போ நாளைக்கு எலெக்ஷன், ராஜ்யசபா எலெக்ஷனில் என்ன சொன்னோம்? இல்லைங்க ஆர்எல்டிக்கு 7 உறுப்பினர் இருக்காங்க, அவங்க எல்லாம் யோகிக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க அப்படி தானே சொல்லிகிட்டு இருந்தோம். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாரு? இன்றைக்கி மதுராவில் இருக்கார், அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு மதுரா போயிட்டார். அங்கே பேசின பேச்சு தான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஒட்டு மொத்தமாக இந்தியா கூட்டணி உடஞ்சிருச்சுன்னு சொல்ல போவ யூபியிலேயே இவங்க கூட்டணி உடஞ்சிருச்சு. போன வேகத்தில் திரும்பி பல்ட்டி அடித்தார் ஜெயந்த். இந்த ஜெயந்த் பல்ட்டி அடிக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும்? ஜெயந்துக்கு இருக்கக்கூடிய ஆதரவு என்ன? அகிலேஷ் என்ன யோசிக்கிறாரு? அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையில் என்ன எழுதுகிறாங்க? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜெயந்த் அவர்களுக்கு வாக்கு வங்கி குறைவு அப்படின்னாலும் சில மாவட்டங்களில் அவருக்கு பெரிய ஆதரவு இருக்குது. இப்போ நீங்கள் அந்த கோதாவரி அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ராஜ்பப்பர், ஓம் பிரகாஷ் ராஜ்பப்பருக்கு ஆதரவு இருக்கும். அப்னாதலுக்கு ஒரு இடத்துல ஆதரவு. அவங்க 2 சீட்டு தான் கொடுப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிஸ்ட்ரிக்டில் பிரச்சனை பண்ணுவாங்க. இன்னும் குறிப்பாக பிஜேபி இந்த யூபியில் ஜெயிக்கிறதுக்கு காரணமே சோசியல் ஜஸ்டிஸ். யாதவர்கள் ஓட்டு, இஸ்லாமியர்கள் ஓட்டு போகும்போது அதற்கு இணையாக அடுத்த ஓபிசி இருக்காங்கள அவங்களெல்லாம் ஒன்று சேர்க்குற வேலையை ரொம்ப திறம்பட அமித்ஷா பண்ணார். அதுதான் அந்த ஜாட்டு, அந்த பிராமின்ஸ், அந்த ராஜபுத்ராஸ் அப்படின்லாம் சொல்கிறோம், அந்த இனத்தையெல்லாம் ஒட்டு மொத்தமாக பிஜேபிக்கு கொண்டு வந்துட்டார். இப்போ திடீர்னு ஜெயந்துக்கு பாக்பத், பிஜார் இந்த 2 தொகுதி தான் கொடுப்போம் அப்படின்னு இப்போ யோகி சொல்கிறார்.
பாக்பத் பிக்ஜா இருந்து ரெண்டுலேயும் நின்னாலும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை, ரொம்ப டஃப் கொடுப்பாங்க, தோக்கிற தொகுதியை ஒதுக்குறாரு. இதில் இன்னும் குறிப்பிட்டு என்னென்னா, ஏற்கனவே ராஜபையா வந்து இப்போ வந்து ராஜ்யசபாவுக்கு யோகியை அணுகிறார். நல்லா ஒரே விஷயந்தான், இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபி அவங்க மிக மிக வலிமையாக இருக்கிறார்கள்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, போன தடவை நின்ன சீட்டில் நிற்போம். போன தடவை நின்ன சீட்டில் எப்படி நிற்க முடியும், யோகி நிற்க முடியாத. இப்போ ராஜபையா உள்ள எடுத்தால் அவருக்கு 2 சீட்டு கொடுக்கணும். ஜெயந்த் கேட்குறாரு 7 சீட்டு. சரி 7 சீட்டில் இந்தியா கூட்டணி 5 கொடுக்கணும். 5 கொடுக்கறதுக்கு இடம் இல்லையே. சரி நீங்கள் கேட்கலாம், ஏங்க 5 கொடுத்து ஜெயிக்க வைக்க முடியாதான்னு. இன்னொரு சிக்கல் இருக்குது இல்லை. 5 கொடுத்தாங்கன்னா இப்போ பிஜேபி 5 சீட்டில் நின்று அகிலேஷை எதிர்கொள்கிறது வேறு. அதே ஜெயந்துக்கு 5 சீட்டு கொடுத்து அகிலேஷ் எதிர்கொண்டா பிரச்சனை வேறு மாதிரி போயிடும். ஏன்னா இங்கே காங்கிரஸ் அதிமுக ரெண்டும் தமிழ்நாட்டில் நிற்கிதுன்னா அதிமுக ஏறிடும். ஏன்னா கேடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, திமுக வேலை செய்வாங்களா இல்லையான்னு தெரியாது. அதே போல் அங்கே என்ன சிக்கல்னா, ஜெயந்துக்கு 5 சீட்டு கொடுக்கறது கூட பிஜேபிக்கு பிரச்சனை இல்லை. மதுராலெல்லாம் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவார் அகிலேஷ். இன்னொன்று சொல்லி வச்சு அகிலேஷ் நிற்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை வந்து எப்படி சமாளிக்க போகிறது அப்படின்னு தெரியாமல் இன்றைக்கி முடிச்சுட்ருக்காங்க. அநேகமாக நம்ம விசாரித்த வரைக்கும் அமித்ஷா வரைக்கும் பேசிகிட்டு இருப்பார் இப்போ. ஏன்னா அவங்களுக்கு இந்த கூட்டணி உடைஞ்சு போகிறதுங்கிறது, ஏன்னா இருக்கிற கூட்டணி உடையுதுன்னா யார் தான் ஒத்துக்குவாங்க. இது ஒரு பக்கம் போய்ட்டு இன்னொரு திருப்பம். அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பிஜேபியினர்லாம் சொல்கிறாங்க, ராப்ரேலியில் வந்து இவங்க நிற்க போகிறாங்க, நம்ம பிரியங்கா காந்தி, அதனால் அமேதியில் வந்து இவரை நிற்க வைங்க, வருண் காந்தியை நிற்க வைங்க அப்படின்னு அங்கே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. ஸ்மிருதி இரானி வேணாம், காந்தி ஃபேமிலியே ஒருத்தரை போடுங்க, ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஸ்மிருதி இரானி வேணாம், ஏன்னா ராகுல் காந்தி வயநாடு போனாலும் சரி இங்கே நின்னாலும் சரி டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. உட்கட்சி பிரச்சனை வேறு பெருசாகிட்டு இருக்குது. ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறோம்னா, நீங்கள் ராஜபையாவுக்கு 2 சீட் அவர் கண்டிப்பாக கேட்பார். 2 சீட்டு கொடுத்து ஜெயந்த் சௌத்ரிக்கு நீங்கள் 5 வேணாம் 4 கொடுத்தாவே நீங்கள் கொடுக்குற 6 சீட்டில் இப்போ வந்து உங்களுக்கு அகிலேஷ் அடிப்பார். இந்த ஒரு சிக்கல் இருக்குல்ல, உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபிக்கு சிக்கல். ஏன்னா பிஜேபியை நின்னா பிரச்சனை இல்லை, ஆனால் பிஜேபி நிற்காமல் ஜெயந்த் சௌத்ரியோ இல்லை வந்து இவங்களோ நின்னா பிரச்சனை. அதனால தான் என்ன பண்ணாங்க, இவங்க விவரமாக என்ன பண்ணாங்க, முதல்ல ஜெயந்த் சௌத்ரி அங்கே இருக்க விட்டாங்க. இப்போ என்ன அவங்களுக்கு சிக்கல் வருதுன்னா, விவசாயிகள் போராட்டம் பெருசான உடனே இன்றைக்கி அந்த சமூகத்தை சேர்ந்த ஜெயந்த் சௌத்ரி உள்ளே வந்தது பிஜேபிக்கு நல்லது, ஆனால் ஜெயந்த் சௌத்ரிக்கு பிரச்சனை. ஏன்னா அவங்க ஆளுங்களும் அந்த பக்கம் போயிட்டாங்களே. சரி ஜெயந்த் சௌத்ரி உள்ளே இருந்து இந்த சமூகத்துக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம்னு சொல்லிகிட்டு இருக்க நேரத்தில் ஜெயந்த் சௌத்ரி கழுவுற மீனில் நழுவுற மீனாக போயிட்டார். இல்லைன்னா அந்த பேச்சை ஏன் பேசுகிறாரு, அந்த வார்த்தை ஏன் சொல்கிறாரு இன்றைக்கி? நீங்கள் சமூக ஊடகங்களில் பார்த்தா எல்லாத்துலேயும் இப்போ அதிகமாக நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, என்டிஏ கூட்டணிக்கு நான் போவே இல்லைன்ட்டார். ஒரே போடுங்கிறான், என்டிஏ கூட்டணிக்கு நான் போடுங்க, பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குங்க. சரி இந்தியா கூட்டணிக்கு அதான் நேற்று அகிலேஷ் சொல்லிட்டாரு, ஆர்எல்டி வந்தால் வாசல் திறந்து வைக்கிறோம், எப்போனாலும் ஏற்றுக்க ரெடி. இதுதான் உண்மையிலே ஒரு தலைவருக்கான அழகு. அதெல்லாம் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, அதெல்லாம் அரசியலில் சொல்லக்கூடாது. ரொம்ப அகிலேஷ் ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்கார். அவருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிதானமாக பொறுமையாக. இன்னொன்றுங்க, ஜெயந்த் சௌத்ரி யோசிக்க மாட்டாரா, நேற்று ராகுல் காந்தி இவங்களுக்கெல்லாம் கூட்டம் வேறு மாதிரி களம் போயிட்டுருக்குது நினைப்பார நினைக்க மாட்டாரா? ஆர்எல்டி ஜெயந்த் சௌத்ரியோடைய இந்த ஒரு பேச்சை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் யூபியில் இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்குன்னு. நல்லா யோசனை பாருங்கள். ஜெயந்த் சௌத்ரி இப்போ பிஜேபி ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் அங்கே 3 சீட்டு வாங்கிட்டு ஜெயிக்கிறத பார்ப்பாரா, இந்த பக்கம் 5 சீட்டு வாங்கிட்டு தோக்கிறத பார்ப்பாரா? ஜெயந்த் சௌத்ரிக்கு கள நிலவரம் தெரியாதா? தாத்தா காலத்துலேருந்து அவங்க இருக்காங்க, அந்த பாரம்பரியமான கட்சி, அவ்வளோ ஈஸியாக அவங்களாம் இடப்பட முடியாது. அவரே அந்த மாதிரி யோசிக்கிறாருன்னா அதையும் தாண்டி ராஜபையா எளிமையான உதாரணம். இதே ராஜபையா ஒரு 15 இந்த ஜனவரி மாதம் கோயில் திறந்ததுக்கப்புறம் பேசும்போது என்ன சொல்கிறார் சட்டசபையில், ராமர் கோயிலை திறந்து வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை செய்து விட்டார் மோடின்னு சொன்னார். அவர் என்ன பண்ணியிருக்கணும், ராமர் கோயிலை திறந்து வரலாற்று சாதனை பிறந்த மோடிக்கு நான் ராஜ்யசபாவில் ஆதரவு தருவேன் சொல்ல மாட்டுறாரே. இல்லை நான் யோசித்து சொல்கிறோம். ஏன்னா அங்கே நீங்கள் கள நிலவரம் என்னன்னா ஒவ்வொருத்தரும் இப்போ ஜெயந்த் சௌத்ரி நம்ம சொல்கிறோம்ல, இது கூட நிறைய பேர் இங்கே பேச மாட்டுறாங்க. ஏன்னா யூபியில் நடப்பது என்னன்னே தெரியாமல் சில பேர் பேசுகிறாங்க. யூபியில் நடக்கக்கூடிய கள நிலவரங்கிறது முழுக்க சோசியல் ஜஸ்டிஸு. இன்றைக்கி அகிலேஷ் மிக மிக வேகம் எடுத்துகிட்ருக்காரு. ஏன்னா மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி அகிலேஷ் ஒருத்தர் முடிவெடுத்தால் போதும், சமாஜ்வாதிக்கு பக்கத்தில் ராகுல் காந்தி இருக்கார். இந்த நுட்பமாக இதில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் சோனியா காந்தி பிரியங்கா காந்தி வந்து இவன்கிட்ட பேசுகிறாங்க, யார்கிட்ட, அகிலேஷ்ட போய்ட்டு கூட்டணி உறுதி பண்ணுறாங்க ஓவர் ஃபோனில். ஆனால் இதுவே பிஜேபின்னு என்னென்னா யோகிகிட்ட போகணும், யோகி போய் அமித்ஷாட்ட பாஸ் பண்ணுவார், அமித்ஷா நட்டாலாம் சொன்னதுக்கப்புறம் முடிவெடுக்கணும். இங்கே அப்படி இல்லை, தலைவரே அகிலேஷ் தான், உடனுடன் முடிவு. ஜெயந்த் சௌத்ரி என்னங்க சொல்லுங்கள், சீட் எவ்வளோ பார்த்து முடிச்சுருங்க,
முடிஞ்சது வேலை. ராகுலும் பக்கத்தில் ஆகி இவங்களும் இருக்காங்க, முடிஞ்சது வேலை. எல்லாரும் எழுப்பக்கூடிய சந்தேகம் இல்லைங்க, இது வேற ஒரு ரூட்டில் போயிட்டுருக்குது. இவ்வளவு நாள் நம்ம ஜெயந்த் சௌத்ரி அமைதியாக தான் இருந்தார், என்ன திடீர்னு நேற்று பேசுகிறாரு. அப்போ பிரியங்கா ராகுல் காந்தி பேசியிருக்கக்கூடும், ஏங்க இந்த மாதிரி கூட்டணியில் இருக்கீங்க, ஏங்க போகிறீங்க, வாங்க நாங்கள் சீட்டு தரோம். அது உடனே அறிவிக்க முடியாதுங்கிறனால 7 சீட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை இப்போ யோகிகிட்ட போகிறார். யோகிக்கும் தெரியும், ஏங்க நேற்று வரைக்கும் வரேன்னு சொன்னவர் திடீர்னு 7 சீட்டு கிட்டேன்னா நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, அது இந்த சீட்டில் எங்களுக்கு ஒத்து வராது, அந்த சீட்டு கொடுங்க, மதுராவில் நிற்ப அப்படின்னு என்ன கேட்பீங்க நீங்கள். அப்போ யோகி சொல்லியிருப்பார், இல்லைங்க அது வேலைக்கு ஆகாது, இவர் அங்கே போகிறாரு, வேறு என்ன பண்ணலாம், இடியை தான் அனுப்பணும், வேறு என்ன பண்ணுறது, நமக்கு தான் பிஜேபி கை வந்தக்கல இடி தான் அனுப்பணும். ஆனால் ஜெயந்த் சௌத்ரிட்டு இடியை நீங்கள் அனுப்ப முடியாது. ஏற்கனவே விவசாயிகள் போராட்டத்தில் ரொம்ப கோபத்தில் இருக்கானுங்க அங்கே இருக்கக்கூடியவங்களாம், நீங்கள் தேவையில்லாமல் இடியெலாம் அனுப்புனீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும். அது வேறு ஒரு பக்கம். இப்படி யூபி அரசியலில் தொடர்ந்து அகிலேஷ் காங்கிரஸ் ஒன்று சேர மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஒன்று தான், காங்கிரஸும் அகிலேஷும் கூட்டணி இல்லைன்னு யாராவது பேச முடியுமா? இருக்கிறது தானே பேச முடியும். இப்போ இவர் நம்ம ஜெயந்த் சௌத்ரி பேசுறது உண்மையா இல்லையா? ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் என்ன பேசியிருக்காரு, அன்றைக்கி இன்றைக்கி சாயங்காலம் தான் எல்லா தொலைக்காட்சியிலும் போகிறவங்க முன்னாடியே கொடுக்குறோம். என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்டிஏ கூட்டணி உடைந்து விட்டது. ஏன் இந்தியா கூட்டணி உடைந்ததுங்கிற வார்த்தைக்கு அவங்க போடுறாங்கன்னா, இந்தியா கூட்டணி போகும்போது அவர் சொல்லிட்டு அதானே போனார், இந்தியா கூட்டணிக்கு தான் ஜாயின் பண்ணுறேன்னாரு. அப்போ இந்தியா கூட்டணி உடைந்தது தானே, முக்கியமான கட்சியை போயிடுச்சு, போன வேகத்தில் திரும்பி வந்தாருங்கிறாங்களோ அந்த கதை தான். இப்போ மறுபடியும் வந்துடுவார். அப்போ அகிலேஷ், ஜெயந்த் சௌத்ரி, சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ், இவர்கள் நிற்பது அந்த கட்சிக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை கூடுமா குறையுமா? ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், யூபியில் 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் 25 லட்சம் தான். இப்போ இவர் போகிறதுனால இன்னும் பிரச்சனை. மறுபடியும் நீங்கள் கேட்கலாம், என்னங்க இவர் போயிட்டாரே ஜெயந்த் சௌத்ரி அவங்க கூப்பிட முடியுமான்னு. முடியாதுங்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம காரணத்தை சொல்லிட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிஎஸ்பியிலேருந்து ஆள் வராங்க காங்கிரஸுக்கு. ஏற்கனவே ஒருத்தர் வந்துட்டார், இன்னும் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. தோக்கிற கட்சிக்கு இத்தனை பேர் யாராவது வருவாங்களா? எல்லாத்தையும் விட்டுருங்க. நம்ம இதுதான் ஜெயந்த் சௌத்ரி தான். ஜெயந்த் சௌத்ரி போன உடனே ஏன் திரும்பி வர்றார்? அப்போவே புரிஞ்சுக்கிட்டே அங்கே களம் மாறிட்டு இருக்குதுன்னு. இன்னும் மாறும் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வேணால் பாருங்கள். ஏன்னா மாற்ற முடியாதுங்கிறது வரலாற்றில் எதுவும் இல்லை, எல்லாம் மாறக்கூடியது. இன்றைக்கி திடீர்னு வருண் காந்தி ஏன் தூக்கிட்டு வராங்க? இவ்வளவு நாள் வருண் காந்தியை பற்றி பேச்சு இல்லை, இப்போ நேஷனல் மீடியாலலாம் வருண் காந்தியை பற்றி பேச்சு. ஏன் வருண் காந்தியை பற்றி பேசுகிறீங்க? ஏற்கனவே நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, ஸ்மிருதி இரானி, ராகுல்லாம் ஒரு ஆளே இல்லைங்க, அடித்து தூக்கிடுவோன்னு சொன்னீங்கல்ல, என்னாச்சு? இப்போ சோனியா காந்தி நிற்க மாட்டேன்ட்டாங்க, அங்கே பிரியங்கா காந்தி நிற்க போகிறாங்க. அன்றைக்கி ராபரேலியில் தான் நிற்பவாங்க, ராபரேலியில் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. அமேதியில் போன தடவை 55,000 வாக்கு வித்தியாசத்தில் ராகுல் காந்தி தோற்றுருக்காரு. இப்போ வருண் காந்தியை ஏன் பிஜேபி ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க? ஸ்மிருதி இரானியை நிற்க வைக்க வேண்டியதானே? ஏன்னா சமீபத்திய அவருடைய செயல்பாடுகள், ராகுல் காந்தியை திட்டினதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் விட்டுருங்க, மற்ற எல்லா மக்களும் நினைக்கல. அதுவும் இல்லாமல் நேற்று இந்த 3 பேருக்கும் கூடிய கூட்டம், அவர்கள் பேசிய பேச்சு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி. அதனால தான் நேற்று இந்த வார்த்தையை சொல்கிறார். யார்? ஜெயந்த் இன்றைக்கி மதுரா போயிருக்கார், இன்றைக்கி அந்த வார்த்தையை சொல்கிறார். அப்போ நேற்று ஒரே நாளில் என்ன மாற்றம் நடந்தது? மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அழகாகவும் அருமையாகவும் திறமையாகவும் காங்கிரஸ் இருக்குது. முதல்ல தூங்கிட்டு இருந்தாங்க, நம்மளே சொன்னோம். உண்மையிலே இப்போ நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒருவர் ஜெயித்து கொண்டே இருக்க முடியாது, தொடர்ந்து ஒருவர் தோற்றுக்கொண்டே இருக்க முடியாது. இதற்கு உதாரணம் இது. இன்னும் குறிப்பாக ராகுல் காந்தியோட இப்போ நிறையா அந்த கெஜ்ரிவால் மாதிரி நிறையா புத்திசாலிகள், சரத்பவார் அனுபவம், மல்லிகார்ஜுன கார்கே, பெரிய போன தடவை இந்த மாதிரிலாம் இல்லை, நல்ல ஆள்லாம் ஒன்று சேரப்படலாம். அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்கெல்லாம் இல்லையே, இந்த தடவை அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. நன்றி, வணக்கம்.